மணல் மணலாக நல்ல வாசனையாக வருஷக்கணக்கு ஆனால் கூட சிக்கு வாசம் வராமல் கெட்டு போகாமல் நெய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாலாடையில் பாலை நல்லா பொங்கி வர அளவுக்கு காய வச்சு ஆற விட்டால் இந்த மாதிரி ஆடை வரும். டெய்லியும் சேர்ற ஆடையை ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் மட்டும் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒவ்வொரு டைமுமே இந்த ஆடையை போட்டுட்டு அது கூட ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் 1 டைம் ஆட் பண்ணால் போதும், ரெகுலராக ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் இந்த மாதிரி சேர்த்து நான் ஆடையை எடுத்திருக்கேன். இதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வச்சுட்டேன். பாதி அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு 30 செகண்ட் போல் சுற்ற விட்டு எடுத்து மறுபடியும் ஐஸ் வாட்டர் இருக்கிற பவுலில் ஊற்றி கையில் நம்ம இப்படி சேர்த்துட்டே இருந்தோம்னா இது மாதிரி உருண்டைகளாக வரும். நல்லா உருட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற மோரெலாம் வெளிவந்துடும். மோரெலாம் வெளில வந்தால் தான் சிக்கு வாசம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பட்டரை கடாயில் போட்டு உருக்கிக்கலாம். பட்டராக வச்சுருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் வராது. உருக்கி நெய்யாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது 1 வருஷம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நெய் நல்லா நுரைச்சி பொங்கி இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். அது வந்ததுக்கப்புறமா ஒரு நாம்பல் முருங்கை இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கசடெல்லாம் அடியில் தங்கிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஜாரில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கை இலை ஜீரகம் போடுறதுனால நெய் ரொம்ப நாளைக்கு திக்கு வாசம் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கங்க. அதில் தான் நல்லா ஆடை வரும்.